الحمد لله رب العالمين وصلى الله وبارك على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وآله وسلم ما عمل ابن آدم يوم النحر حب إلى الله من إراقة الدم أو كما قال عليه الصلاة والسلام. خير, இன்றைய பாடத்தில் உத்ஹியா சம்பந்தமாக ஒரு தெளிவை சுருக்கமாக கட்டமாக பார்ப்போம். உத்ஹியான்னு சொல்கிறது அல்லாஹுக்காக வேண்டி ஆடு மாடு ஒட்டகங்களில் பிறநாளுடைய நாள் காலை பொழுதில் ஒரு ஹுத்துபா, 2 ஹுத்துபா, மொத்தமாக 2 ஹுத்துபா தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத்துடைய நேரத்துக்கு பின்னால் ஐயாமு தஷ்ரீக் கண்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள், அதுக்கு அடுத்து வரக்கூடிய 11, 12, 13வது பிற அசருடைய தொழுகை முடியும் வரைக்கும், அதாவது குரூபாகும் சூரியன் மறையும் வரைக்கும் ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமல். هي ما يذبح من النعم تقربا إلى الله من يوم العيد إلى آخر أيام التشريق. அல்லாஹுடைய நெருக்கத்துக்காக வேண்டி ஆடு மாடு ஒட்டகங்கள்ல இருந்தும் பிறநாளுடைய நாள் அதனை அடுத்து வரக்கூடிய 3 நாட்களாக அறுக்கப்படக்கூடிய மிருகத்துக்கு சொல்லப்படும். சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு அமல். எந்த அளவு கண்டால் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, புகாரில் ஹதீஸ் பதிவாக இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் ذبح بعد الصلاة فقد تم نسكه وأصاب سنة المسلمين. யார் தொழுகைக்கு பின்னால பிறநாளுடைய தொழுகைக்கு பின்னால உத்ஹியாவுடைய அறுப்பை கொடுப்பார்களோ அவர்கள் அந்த அமலை பூர்த்தியாக செய்துவிட்டு முஸ்லீம்களுடைய சுன்னத்தையும் செய்து விட்டார். இந்த ஹதீஸ் என்ன சொல்லி தருதண்டா, கட்டாயமாக இமாம் தொழுவித்து முடிந்து ஹுதுபாவும் முடிஞ்சதற்கு பின்னால தானா ஆரம்பிக்கப்பட வேண்டும், அல்லது ஷாஃபி ஃபிக்ஹில் இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் சொல்லுதுண்டா, குறைஞ்சது அன்றைய நாள் சூரியன் உதயமாகினத்தில் இருந்து 2 ஹுதுபாக்களும் அதே போல் 2 ரக்காத்துடைய அந்த தொழுகையையும் தொழுகிறதுக்கு மொத்தமாக கிட்டத்தட்ட பார்ப்பதாக இருந்தால் 20 நிமிஷம் சாதாரணமாக போதுமாக இருக்கும். அந்த நேரத்துக்குள்ளால் அதை தாண்டி வரக்கூடிய நேரம் இன்னும் அங்கே ஹுதுபா ஆரம்பிக்கப்பட இல்லை என்று இருந்தாலும் ஃபிக்ஹு ஷாஃபிஈ என்ன சொல்லுறண்டா, உங்களுக்கு உத்ஹியாவுடைய மிருகத்தை அறுக்கலாம், அது பூர்த்தியான நன்மை கிடைக்கும். அப்போ இப்படி சொல்லப்பட்டது. தொழுகைக்கு முன்னால் யார் அறுத்தாங்களோ ஹதீஸ் வந்திருக்கிறது, அது வெறுமனே வளமையில் அறுக்கக்கூடிய இறைச்சை போல அதுக்கு உத்ஹியாவுடைய நன்மை கிடைக்காது என்றது ஏன் சொல்லப்பட்டுச்சென்றா, அந்த இடத்தில் அந்த ஹதீஸுடைய விளக்கம் கட்டாயம் ஹுதுபாவும் 2 ரக்காத்தும் முடிந்து இருப்போனும் என்பது அல்ல, அதற்குரிய நேரத்தை மொத்தமாக கணக்கிட்டு அதற்கு சாதாரணமாக 15-20 நிமிடங்கள் தான் வருமென்றால் இந்த இடத்துல தமிழ் ஹுதுபாவும் கூட பார்க்கப்பட மாட்டாது. அரபியுடைய ஹுதுபா, அரபால சில நேரங்கள் செய்வார்களே, இந்த ஹுதுபாவும் 2 ரக்காத்துடைய தொழுகையுடைய நேரமும் தான் பார்க்கப்படும். இது எப்படி ஷரியத்தாக்கப்பட்டுச்சு அப்படி என்றால், குர்ஆன் சொல்லுது, قصة إبراهيم إسماعيل عليه السلام فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நாளைக்கு பின்னால் கிடைச்ச தன் அருமை மகனை இஸ்மாயிலை பார்த்து கேட்டார்கள், மகனே உன்னை அறுக்கும்படி நான் கனவில் கண்டேன், என்ன செய்ய மகனே? எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அந்த சம்பவத்தின் இறுதியில் அல்லாஹ் தஆலா தனது மகனின் கழுத்தில் கத்தியை வைக்கும் பொழுது ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை கொடுத்து அந்த ஆட்டை அறுக்குமாறு சொன்னான். எனவே அன்று தொடக்கம் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தியாகம் தொடக்கம் இன்று வரைக்கும் ஒரு அமலாக இது மாறப்பட்டிருக்கிறது.
இதனுடைய அடிப்படை எங்கே என்றால் இப்னு மாஜாவுடைய ரிவாயத் வந்திருக்கு. ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கால அஸ்ஹாபு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹில் அதாஹி, இந்த உத்ஹியான்றது என்ன? சொன்னாங்களாம், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹீம், சுன்னத் அபீக்கும் இப்ராஹீம், உங்களோட வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இது வழிமுறை என்று. எனவே இதற்கு நிறைய சிறப்பு இருக்கிறது. ஷுக்ருல்லாஹி அலா நிஅமிஹில் முத்தஅத்திதா ஹுசூசன் அலா நிஅமத்தில்லாஹி அலைஹி பில் மால், அல்லாஹ் குறிப்பாக எனக்கு பணத்தை தந்து இந்த அமலை செய்ய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் என்று நன்றி செலுத்துவது. வஅலா பகாஇல் இன்சானி மின் ஆமின் இலா ஆம், அதே போல இந்த அமலின் ஊடாக தக்ஃபீரு ஸய்யிஆத், பாவங்கள் மன்னிக்கப்படும். மூன்றாவது அத்தவ்சிஅத்து அலல் உஸ்ரத்தில் முதஹி வகைரிஹிம், அறுக்கக்கூடிய அந்த உரிமையாளருடைய அந்த குடும்பத்திலே அல்லாஹ் தஆலா விசாலத்தையும் பரக்கத்தையும் ஏற்படுத்தி விடுகிறான். நான்காவது இத்ஆமுல் ஃபுகராஇ வல் முஹ்தாஜீன பிஸ்ஸதகத்தி அலைஹிம், ஏழைகள் தேவை உள்ளவர்களுக்கு சதகாவினூடாக சாப்பாடு அவர்களுக்கு போய் சேர்கிறது. அத்தர்பியத்து அலல் உபூதிய்யா, ஐந்தாவது நான் அடிமை என்பதை அல்லாஹ் எனக்கு சொன்னதின் காரணமாக நான் செய்து விடுகிறேன், ஏன் இருக்கிறது, இதால் என்ன லாபம் என்றது யோசிக்காமல் அல்லாஹ் சொன்னால் நான் செய்கிறேன். ஆறாவது அத்தகர்ருபு இலல்லாஹி தஆலா பிம்திசாலி அவாமிரிஹி மின்ஹா இராகத்து தம், அல்லாஹ் ஏவிய விஷயங்களின் மூலமாக அல்லாஹ்வோட நெருக்கமாகிறது. அதில் ஒன்றுதான் இரத்தம் ஓட்டுவது என்பது. இந்த இடத்துல இரத்தம் ஓட்டுவது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது. நான் அதுக்கு அடிபணிகிறேன் என்று முழுமையாக சரண்டர் ஆகிறது. ஒரு பிரச்சனை வருகிறது இந்த இடத்திலே,